வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் நாட்டில் ஒன் ஆஃப் த பிகர் ஃபண்ட் ஹவுசஸ், பல லட்சம் கோடி சொத்துக்களை நிர்வகிச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. நேம் ஆஃப் த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் குவாலிட்டி ஃபண்ட். இது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட். இப்போ பேசிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட் இருக்கு, ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட் இருக்கு. இவங்க கொண்டு வந்திருக்கிறது ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டு. இது ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. மே மாதம் 6ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. மே மாதம் 20ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. சரி, குவாலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக சம்டைம்ஸ் எதுக்கான குவாலிட்டி ஃபண்டில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்கு. இப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸே, ஒரு ஃபண்ட் மேனேஜர் குவாலிட்டி ஸ்டைலில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஒரு மேனேஜர் வேல்யூ ஸ்டைலில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃபண்ட் ஹவுஸ் நாங்கள் பிளண்டட் ஸ்டைல் எடுக்கிறோம், இதில் பாதி அதில் பாதி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே சப் டிவிஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போ குவாலிட்டி ஸ்டைல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இப்போ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் எதை குறிப்பிடுது குவாலிட்டி அப்படின்னா, பல பேராமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ப்ராபப்ளி இந்த வீடியோனுடைய எண்டில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஐசிஐசிஐ என்எஃப்ஓனுடைய ஃபுல் லிங்க், அதாவது அந்த ப்ரெசன்டேஷனுடைய லிங்கையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் ப்ரெசன்டேஷனையும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். பட் நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரியர்ஸ் டு என்ட்ரி. அந்த தொழிலை இன்னொருத்தர் போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கஷ்டப்படுவாங்க. அதுதான் பேரியர்ஸ் டு என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேரியர்ஸ் டு என்ட்ரி இருக்கணும், நல்ல ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ஹை ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப ஹையாக இருக்கணும், ஸோ கிரேட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இது மாதிரி பல ஃபில்டர்ஸ் அவங்க வைக்கிறாங்க. பல ஃபில்டர்ஸை வச்சு அவங்க குவாலிட்டி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறாங்க இந்த போர்ட்ஃபோலியோவில். ஸோ குவாலிட்டி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி அதை அவங்க நிர்வகிக்க போகிறாங்க, அடுத்த மெனி இயர்ஸ்க்கு நிர்வகிக்க போகிறாங்க. இந்த டயத்தில் ஏன் குவாலிட்டி ஃபண்டில் நான் முதலீடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டயத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கடந்த ஒரு 4-5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்டைல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இப்போ இனிமே குவாலிட்டி ஸ்டைல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சர்டைன் பீரியட், நிச்சயமற்ற தன்மை வரையில் இந்த குவாலிட்டி கம்பெனிஸ் நல்லாவே growth இருக்கும். அவங்களால தான் ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எதையும் தாங்கும் சக்தி இருக்கும் அவங்களுக்கு. இது மாதிரி பல ஐட்டங்கள் இருக்குது. ஸோ இனி கோயிங் ஃபார்வர்ட் தெர் இஸ் அ ஒப்பீனியன் தட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மாதிரி தருணத்தில் தான் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் இந்த குவாலிட்டி ஃபண்டை சந்தைக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இது எப்படி அவங்க போர்ட்ஃபோலியோ வடிவமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஆஃப் ஃப்ளெக்ஸி கேப் டைப்பு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60-70% அப்ராக்ஸ் ஐ எம் டாக்கிங். ஸோ லார்ஜ் கேப்பில் மோஸ்ட்லி இருக்கும், ஒரு சிறிதளவு ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இருக்கும். பட் டைவர்சிஃபைடாக இருக்கும். அக்ராஸ் த செக்டார்ஸ் தான் அவங்க முதலீடு பண்ண போகிறாங்க. ஏன்னா குவாலிட்டி கம்பெனிஸ் எல்லா செக்மெண்ட்லையும் இருக்குது. லார்ஜ் கேப்லையும் இருக்குது, ஸ்மால் கேப்லையும் இருக்குது, மிட் கேப்லையும் இருக்குது, லார்ஜ் கேப்லையும் இருக்குது, ஸ்மால் கேப்லையும் இருக்குது, மிட் கேப்லையும் இருக்குது. உங்களுடைய பணம் மினிமம் எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு அது தேவைப்படாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ப்ராபப்ளி இந்த என்எஃப்ஓவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஹேவிங் செட் தட், உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. குறுகிய காலத்தில் உங்களுக்கு சிறிதளவு லாஸ் கூட இருக்கலாம். பட் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் அப்படின்லாம் போகையில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை இதுவரை தந்திருக்கின்றன ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள். கோயிங் ஃபார்வர்டும் தரும். ஸோ ஷார்ட் டேர்மை பற்றி ஒரி பண்ணாதீங்க. உங்களுடைய லாங் டேர்ம் மணி இருந்துச்சுன்னா இந்த ஃபண்டை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.